இதுலயும் எனக்கு எப்படி ப்ராப்பரா இன்ட்ரோ பண்ணணும்னு தெரியல. ஸோ வாமான ஒரு ஹக்கோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 2. இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இஃப் யூ குட் ஹாவ் அன் எனி சூப்பர் பவர், வாட் வுட் இட் பி அண்ட் ஒய்? எனக்கு வந்து ஏதாவது சூப்பர் பவர் இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து எனக்கு பிடிக்காதவங்க நான் பார்த்த உடனே எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் அப்படின்ற சூப்பர் பவர் வேணும் அப்படின்னு நினைப்பேன். இது என் தங்கச்சி கேட்டிருக்கா. இஃப் வி வேர் இன் த மூவி வாட் வுட் பி த டைட்டில்? ஆக்சுவலா வந்து எனக்கு அது புதுசா இந்த டைட்டில் யோசிக்க இதாகல. பட் எனக்கு பிடிச்ச ஒரு மூவி இருக்கு. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஜீவா நடிச்ச கவலை வேண்டாம் அப்படின்ற ஒரு மூவி இருக்கு. ஸோ அந்த மூவி எனக்கு ஏன்னு தெரியல, அது எப்ப எனக்கு பார்த்தாலுமே வந்து சலிக்காது. அது எப்ப பார்த்தாலுமே அது அது ஒரு மாதிரி நான் லோவா இருக்கிறப்பெல்லாம் அந்த மூவி பார்ப்பேன். ஏன்னா அது பார்த்து நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீயும் நானும் ஒரு நாள் அந்த மூவி ட்ரை பண்ணி பார்ப்பேன். நிஜமாவே அது நல்லா இருக்கும். பலூன் அக்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பலூன் அக்கா பத்தி நான் என்னடா நினைக்கிறதுக்கு? ஒரு பையன்கிட்ட போய் இந்த கொஸ்டினை கேட்டா அவன் ஏதாச்சும் சொல்லுவான். என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது? இருந்தாலும் நீ இதை கேட்டதுக்காக நான் ஒன்னு சொல்றேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு அந்த அரோரா சின்க்ளியர் அவங்கள வந்து நம்ம அப்படியே அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்கல, அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவங்களா வந்து இனி பலூன் அக்கான்னு கூப்பிடு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. அவங்க அவங்க பாட்டுக்கு வீடியோ போட்டாங்க. நீங்களா தான் அந்த பேரை கொடுத்து அவங்கள வந்து அந்த டேகுக்கு உள்ளாக்கி நெகட்டிவா ஒரு ரீச் ஆக வச்சீங்க. அண்ட் நீங்க இப்ப பாக்குற அரோராவை நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சு 2000 ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. அப்போதே அவங்க பார்டர் ஷூட்ஸ்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் போடுவாங்க. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹெர் சாய்ஸ் பிகாஸ் ஷி நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். அவங்களோட ப்ரொஃபஷன் அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க தான் அவங்கள வந்து பலூன் அக்கா, த பலூன் இஸ் இனஃப் அண்ட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு பட்டம் கொடுத்தீங்க. அண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பண்ற அப்படின்ற மாதிரி நீங்களே அவங்களுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுத்துட்டு இருக்கிறது நல்லா இல்லை. பிகாஸ் அவங்களோட ப்ரொஃபஷனே அதுதான். அவங்க 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா கொடுத்த ஒரு டேகுக்கு அவங்கள விக்டிம் பண்ண முடியாது. அண்ட் ஷி வில் நாட் ஸ்டாப் ஜஸ்ட் பிகாஸ் யூ செட் சம்திங் நெகட்டிவ் அபவுட் ஹர். பிகாஸ் அவங்க இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஷீனோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அகெயின் நீங்களா ஒரு ஃபேம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அது நீ வாங்காத அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ எம் நாட் ஹியர் சப்போர்ட்டிங் அரோரா சின்க்ளியர். பட் அவங்க தான் தப்பு, அவங்களால தான் சொசைட்டி கெடுகுது அப்படின்னு எல்லாம் சொல்றது இட்ஸ் நாட் ஃபேர். அப்படிப்பட்ட சொசைட்டியில் இருக்கிறவனுங்க தான் 399 ரூபா கொடுத்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டே தான் அவங்கள பற்றி தப்பாகவும் பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்ணுறது? எனக்கே அதான் ஐயா தெரியல. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஜங்க் ஃபுட்? ஓகே, எனக்கு ஃபேவரட் ஜங்க் ஃபுட் வந்து சிக்கன் நக்கெட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் பர்கர். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் ஜங்க் ஃபுட். எப்போ 100K ட்ரீட் வைப்ப ஜானோ? இங்கே 25K வழி இல்லாமல் இருக்கு, இதில் 100K வேற. ஐ வாண்ட் டு பி யுவர் பாய் ஃப்ரெண்ட், வாட்ஸ் த ப்ரொசீஜர்? எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்குறப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஒரு மாதிரி எனக்கே தெரியாமல் ஈன்னு இழிக்குது. பட் ஸ்டில் நோ பாய் ஃப்ரெண்ட், நோ லவ், நத்திங். இது ஒரு குட் கொஸ்டின். இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமாக்கா? உங்களோட ஸ்கூல் ஜூனியர், நீ என் ஸ்கூல் ஜூனியர்னு எனக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து நான் கன்னியாகுமரியில் தான் இருக்கேன். எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ கரண்ட்டாக நான் எந்த ஒர்க்கும் பண்ணல, பிகாஸ் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் மேபி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம் ஐ வில் அப்டேட். ஓகே, உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணுற பிளான்ஸ் இருக்கா? சப்ஸ்கிரைபர்ஸ்னால் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்காங்க. மேபி இன்ஸ்டால இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மாலாக்கோ என்ன லவ் பண்றீங்களா? டே அக்கான்னு மட்டும் கூப்பிடாதீங்கடா. ஐயோ நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. டியூட், நீ எப்போ டெவிலா மாறுவ?
I'm already a devil, bro. Let's be friends. I already have many friends to ruin my life. So I no need to a fresh one. What's the plan in Chennai? Any mission இருக்கோ? மிஷன் வைக்கிறல வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு நான் தீவிரவாதியாடா. பார்க்கலாம், சென்னை வந்துட்டு தான் பார்க்கணும். டெல் த சீக்ரெட் ஃபார் யுவர் வைப்ஸ். எனக்கே தெரியல ஆக்சுவலாக. நான் என் ஃபேஸ் எப்போவுமே வந்து நான் ஈன்னு இழிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே தான் இருப்பேன். அது அதாவது என்ன நடந்தாலும் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கிற ஒரே பீஸு நானாக தான் இருப்பேன். ஸோ அதனால என் வைப்ஸ் பற்றி எனக்கே தெரியாது. எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? வை ப்ரோ, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? எத்தனை 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 பேரு? ஓகே, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல. யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? நோ. லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். டஸ்கி டோன் மெயின்டைன் பண்ண ஏதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்களா? இல்ல என் தங்கம் நேச்சுரலா அப்படிதானே? ஹி கால் மீ அஸ் இஸ் தங்கம். தேங்க்யூ. ஸோ டஸ்கி டோனை வந்து மெயின்டைன் பண்ண ஏதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் நான் பர்டிகுலராக எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. விச் மீன்ஸ் நான் வந்து என்னோட ஃபேஸுக்கு பவுடரோ டிரான்ஸ்டியூசன் பவுடரோ அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது ஃபவுண்டேஷன் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியல, அது மேபி என் ஸ்கின்னை ரொம்ப டார்க் ஆக்குதா அப்படின்ட்டு நான் சில டைம் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போடுவேன். அது போட்டாலுமே என் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடம்லாம் க்ளோ ஆகும். ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் இது. அண்ட் உங்கள் தங்கம் நேச்சுரலாகவே இப்படித்தான். தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். இவ்வளோதான். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.